வணக்கம். வளைகுடா வளைகுடா நாடுகளில் போர், அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிகழ்வுகளாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக எந்த எண்ணெயும் வரலை. அதே மாதிரி ரஷ்யாவிடமிருந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம், ஈரான்கிட்டருந்து வாங்கிட்டு இருந்தோம், கத்தார், இந்த மாதிரி எந்த பகுதிகளில் இருந்தும் நமக்கு வர வேண்டியது வரலை. அப்பப்போ ஒரு கப்பல்களை விடுவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்திய மக்களுக்காகன்னு ஈரான். இப்போது ஈரான் விடுவிக்கலை. இப்போது பக்கமாக நடந்த பேச்சுவார்த்தைகளில் கூட எந்த முடிவும் எட்டப்படலை. தாக்குதல்களுக்கு ஒரு கப்பல் உள்ளாகியிருக்கு இந்தியாவுக்கு வர வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கிற கையிருப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அது விலை ஏற்றத்தை அடைஞ்சிருக்கு. இன்னும் கூடுதலான விலையேற்றத்தை அது அடையும்னு சொல்லப்படுது. இந்தியாவிடம் டாலர் கையிருப்பும் குறைஞ்சிக்கிட்டே வரதுனால டாலருக்கு எதிரான, அதாவது பலவீனமாக இருக்கிற அந்த டாலரே அதற்கு எதிராக நம்மளுடைய இந்திய ரூபாய் சரிஞ்சிக்கிட்டே போகுது. அது விரைவில் சதம் அடிக்கும்னு நினைக்கிறேன். 100 ரூபாயை ஒரு டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு 100 ரூபா அப்படின்னு வரும். நம்ம அதை கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். எப்படி டெண்டுல்கர் சதம் அடிக்கிற மாதிரி அந்த சதத்தை நம்ம கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்நாட்களில் நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை அதை நான் பார்க்குறேன். அதனாலேயும் எரிபொருட்களோட விலை உயருது. இப்போ இதுக்கு ஒரு மாற்று சிந்தனையாக ஒன்று வைக்கிறாங்க. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்போம், வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வீட்டிலிருந்து வேலை செய்யுங்க, பள்ளிக்கு போகக்கூடியவர்களெல்லாம் வீட்டிலிருந்தே ஆன்லைன் இணைய வழியான கல்விகளுக்கு மாறுங்க, முடிந்த வரைக்கும் நீங்கள் வாகனங்களை பயன்படுத்தாதீங்க, வீடுகளில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறவங்கள எல்லாருமே பாருங்கள், இந்த நாட்டிற்கு பங்களிக்கிறவர்கள். அதாவது இப்போ பள்ளிக்கு போகிற மாணவன் நாளைய தலைமுறை, அவனை வீட்டில் உட்கார வை சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வேலைக்கு போகிறவன் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஏதேனும் ஒரு பங்கை செலுத்தக்கூடியவனாக இருப்பான். அவன் போய் ஒரு பொருளை உருவாக்குறது அல்லது உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருப்பான். அவனை போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க பொருளாதார ரீதியாக தவறான ஒரு செயல்பாடு. ஆனால் இங்கே உடல் உழைப்பு செலுத்த வேண்டியவன் கோயில்களில் போய் குழுமி இருக்கிறான். கோயில்களுக்கு பல 100 கிலோமீட்டர்கள் கடந்து வரான். அந்த வெறிப்பொருள்கள் அத்தனையும் வீணடிக்கப்படுது. அதை குறித்து யாரும் பேசுறதில்லை. அதே ஒரு விடுமுறை நாட்கள் 1 அல்லது 2 நாட்கள் விடப்பட்டால் இந்த பணம் இருக்கிற பெரும் பணக்காரர்களாக இருக்கிற இந்த 30% இந்தியாவில் இனி அவங்க தான் பணம் கொண்டவர்களாகவே தொடர்ந்து நீடிப்பாங்க இன்னும் பல ஆண்டுகளுக்கு. இந்த 30% சாலைகளில், சுற்றுலா தலங்களில் அதிக பணம் கொடுத்து உணவு உட்கொள்ளக்கூடிய வெளிநாட்டு உணவகங்களில் அப்படியே குழுமி கும்பலாக இருக்கிறாங்க. எந்தவித கவலையும் இல்லாமல், பொருளாதாரம் தன்னிடம் இருக்கிற பணத்தை பற்றி எந்த விதமான அசூயமும் இல்லாமல் பொருட்களை கை கொள்ளுவதையும் உணவுகளை அருந்துவதையும் பார்க்க முடியுது வெளிநாட்டு உணவக பிரிவுகளில். இவர்கள் சாலைகளில் தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு எங்கேயோ ஒரு பணம் வந்து கொண்டே இருக்கிறதா நான் நினைக்கிறேன். கட்டுப்பாடற்ற பணம் அவர்களுக்கு வருதுன்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் அதாவது இந்த பரிவர்த்தனைகள் பலதை பார்க்குற போது அவருடைய பரிவர்த்தனைகள் அந்த பரிவர்த்தனைக்குள்ளே தான் அவருடைய வாழ்க்கை இருக்குது. வேலையோ இல்லை ஒரு பொருளீட்டலுக்கான அவசியமோ பொருளீட்டலில் பங்கு பெற வேண்டிய அவசியமோ இல்லாதவர்களாக நான் அவங்கள பார்க்குறேன். இந்த மாதிரியானவர்களுக்கு ஏதேனும் கட்டுப்பாடுகளை விதிக்கணும், எரிபொருட்களை குறைக்கணும். கோயில்களுக்கு போய் அங்கே உடல் உழைப்பை செலுத்த வேண்டியவர்கள் கோயில்களில் கொண்டு போய் தங்களுடைய உடல் உழைப்புகளை கும்பலாக போய் சேர்ந்து அந்த பகுதியை நாசமாக்குறது, கார்கள் எரிபொருளை நாசமாக்குறது, அதை குறித்து யாரும் பேசலை. இவர்கள் சொல்கிற தீர்வு வேலைக்கு போகாத, பள்ளிகளுக்கு போகாத, அப்புறமா நாங்கள் எங்களுடைய கான்வாயில் ஏற்கனவே அது தண்ட செலவு தான். அது கான்வாய்கள், அதாவது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அரசு பதவியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம்,
அவர்கள் 10 கார்களோட போய் அந்த சாலையை அதாவது பயணப்படுகிறவர்கள் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துவாங்க. இந்த அரசு பதவிகளில் இருக்கிற அரசாங்க கொடிகளை கட்டியவர்கள், இந்திய தேசிய கொடியை கட்டியவர்கள், தமிழக அரசு பதவிகளில் இருக்கிறவர்கள், சேர்மேன் உட்பட 3 கார்களோடு தான் பயணிக்கிறாங்க. இந்த சாலையில் இருக்கிற மக்களை அச்சுறுத்துகிற வகையில் பயணப்படுவாங்க. இது வழமையாக கொண்டவர்கள். அது ஏற்கனவே பல காலத்திற்கு முன்பாகவே அந்த கார்களை குறைச்சிருக்கணும். இப்போ அந்த கார்களை குறைச்சிட்டோம் அப்படின்னு அந்த 2 கார் எவ்வளோ பெட்ரோல் டீசலை ஒன்று மக்களை அச்சுறுத்தலாமல் இன்னைக்கு குறையலாம். ஆனால் இந்த 2 கார் போனாலும் அச்சுறுத்த தான் செய்வாங்க. அதை குறைச்சிட்டோம். ஆளுநர் அவரோட காரை குறைச்சிட்டாரு, சீஃப் மினிஸ்டர் முதல் மந்திரிகள் அவருடைய காரை குறைச்சிட்டாங்க, பிரதமர் அவர்களுடைய காரை குறைச்சிட்டாங்க அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இது பல வருடங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னே செய்திருக்க வேண்டிய ஒரு வேலை. அது தேவையற்ற, இந்த மக்களுக்கு 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த கார்களுடைய அணிவகுப்பு தோற்றம், மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய அந்த அணிவகுப்பு, அதை இப்போ நாங்கள் குறைச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. அதனால் பெரிய அளவுக்கு எரிபொருளில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அது ஒரு பப்ளிக் ஸ்டண்டு. ஆக எரிபொருளை சேமிக்க வேண்டும் என்றால் ஆக்கப்பூர்வமாக சேமிக்க வேண்டும். நாட்டினுடைய அன்னி செலாவணியை குறைக்க வேண்டும்னா என்னெல்லாம் செய்யணும்னு பாருங்கள். கட்டுப்பாடற்று தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்வதை அடையாளம் காணணும். கோயில்களுக்கு படையெடுத்து விட்டு உற்பத்தி சார்ந்த துறையில் பயன்படாமல் இருக்கிற உடல் உழைப்பை செய்யக்கூடியவர்களுக்கு ஆளை கண்டறிஞ்சு அவர்களுக்கு முத்திரை குத்தணும். 1 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஏதேனும் ஒரு பயணத்தை அவங்க மேற்கொள்ளணும். அவங்கள அடையாளப்படுத்தி அவங்க சாலைகளில் இந்த மாதிரி சுற்றி திரிஞ்சாங்கன்னா அவங்கள திருப்பி அனுப்பிவிடணும். அதை அவங்க திருப்பி அவங்களுடைய எல்லைகளில் போய் சேர்ந்ததை உறுதிப்படுத்தணும் முதல். அதே மாதிரி இந்த மாதிரி சுற்றுலா வாகனங்களை, தேவையற்ற சுற்றுலா வாகனங்கள் சுற்றுலா தலங்களுக்கு பிரவேசிப்பதை தடை செய்யணும். ஒரு முன் அனுமதி பெற்று ஒரு சுற்றுலா வாகனம் கிளம்புது அப்படின்னா அது எங்கே போகுது, அந்த எத்தனை நாள் அது போகுது அப்படிங்கிறது முன் அனுமதி பெற்று. இப்போ கொடைக்கானலுக்கு ஒரு சுற்றுலா வாகனம் போகுதுன்னா ஒரு நாளைக்கு 50 வாகனம் தான் கொடைக்கானலுடைய மலையில் இருக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு. மற்ற பகுதிகளுக்கு அவங்க போகிறாங்கன்னா அங்கே ஒரு 50 வாகனங்களை அனுமதிக்கலாம். அந்த இடத்தை பொறுத்து அந்த வாகனங்களை அனுமதிக்கணும். அதே சமயத்தில் அது மெயின் இடங்களில் ஒரே நேரத்தில் கூடுமாமல் பாதசாரிகள் அந்த வாழ்விடத்தில் இருப்பவர்களுக்கு எந்த பாதகம் ஏற்படாத வகையில் இந்த வாகனங்கள் அந்த இலக்கை சென்று அடையணும். அதே மாதிரி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த டைமில் அவங்க இறங்கி வந்துடணும். சும்மா ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது எங்கேயும் போயிட்டு. இது சுற்றுலாவில் செய்ய வேண்டியது. அப்புறம் அடுத்தது சரக்கு போக்குவரத்து. இப்போ சரக்கு போக்குவரத்து சாலை வழிகளாக தான் அதிக சரக்கு போகுது. அது முழுக்க பெட்ரோல் பொருட்களை பயன்படுத்தி தான் நடக்குது. அப்போது சிஎன்ஜியை பயன்படுத்தி நடக்குது. இந்த பொருட்கள் எல்லாமே தண்டவாளத்துக்கு மாறணும். இருப்பு பாதைகள் வழியாக எல்லா சரக்குகளும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான கட்டமைப்பை மேம்படுத்தணும். அது மின்சார வழியாக இயங்கக்கூடிய அந்த சரக்கு வழித்தடங்களை, சரக்கு ரயில்களை அதிகப்படுத்தணும். ஏற்கனவே இருந்த சரக்கு கையாளுகிற திறனே அந்த ரயில்வே துறை இழந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். சரக்கு ரயில்களை குறித்தே பார்க்க முடியல, அதனுடைய வருமானத்தை குறித்து அறிய முடியலை. அது ஏன் வீணடிச்சிருக்காங்க? அந்த சரக்கு போக்குவரத்தை, ரயில்வே துறையில் இருந்த சரக்கு போக்குவரத்தும் தபால் போக்குவரத்தும் என்ன ஆச்சு அப்படின்றது செய்திகளிலே வரலை. அதனுடைய அந்த போய் நிர்வாகத்தை பார்த்தா தான் நமக்கு அந்த சரக்கு போக்குவரத்து குறித்து நம்ம அறிய முடியும். நிலக்கரி சரக்கு கையாளப்படுவது மட்டும்தான் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். மீதி மற்ற சரக்குகள் எல்லாமே இப்போ சேலத்தில் லீ பஜார்னு ஒரு பகுதியில் சரக்கு ரயில்களை கையாளுறதுக்குன்னே ஒரு பகுதி இருக்கும். எல்லாமே பொருட்கள் தான் அங்கே கையாளப்படும். அந்த மாதிரியான சரக்கு போக்குவரத்து ரயில்வே துறையில் என்ன நிலையில் இருக்குது, இன்னும் எவ்வளோ சரக்குகள் அந்த பாதையில் நம்ம கையாள முடியும், அதுக்கான கட்டமைப்பு, அதுக்கான அறிவிப்புகள் அதையெல்லாம் செய்து சாலையில் இருக்கிற 30% பொருட்களை இருப்பு பாதைகளுக்கு உடனடியாகவே மாற்ற முடியும். அப்போது அந்த வாகனங்களுக்கு தேவையான எரிபொருட்கள் முழுமையாக குறைஞ்சிடும். தேவையற்ற எரிபொருள் செலவினங்கள் மற்றும் பொருட்களை எடுத்துகிட்டு போகிற பாதையை மாற்றி அமைக்கிறது மூலம் அந்த சரக்கு போக்குவரத்தை அதிகப்படுத்தி இருந்தால் ரயில்வே துறையை லாபகரமான துறையாக லல்லு பிரசாத் யாதவ்
ரயில்வே மந்திரியாக இருக்கும்போது சாதிச்சு காமிச்சார். அதாவது பயணிகள் ரயில்களில் ஏற்படக்கூடிய இழப்பீடை சரக்கு ரயில்களில் லாபம் ஈட்டி ரெண்டையும் மேட்ச் பண்ணி இங்கேயும் ரயில்கள் அதிகப்படுத்தினார், சரக்கு ரயில்களையும் அதிகப்படுத்தினார், மக்களுக்கான ரயில்களையும் அதிகப்படுத்தினார். கரீப் ரத் எல்லாம் அவர் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. அப்புறம் மம்தா காலகட்டத்தில் டபுள் டக்கர் ரயில்களை அதிகப்படுத்தினாங்க. அப்போது மக்கள் ரயில்வே துறையை மிக அதிக அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது, சரக்கும் மிக அதிக அளவில் பயணப்பட்டது. அப்போ இன்றைய காலகட்டத்தில் ரயில்வே ட்ராக் வழியாக மின்சாரத்தின் வழியாக நம்ம சரக்குகளை கையாளும் பொழுது எரிபொருட்கள் குறையும். இதுதான் முன்னெடுப்பு, இதுதான் எரிபொருள் சிக்கனத்திற்கான பாதை. அதை விட்டுட்டு கால்வாயில் இருக்க 2 காரை கழட்டி விடுவதால் எந்த எரிபொருள் சிக்கனமும் நடைபெறாது. இந்தியாவுக்கு உடனடியான தேவை ரயில்வே துறை வழியாக சரக்குகள் பரிமாறப்படுவதும், தேவையற்று ரோடுகளில் அலைகிற, சுற்றுலாக்களுக்கு அலைகிற, கோயில்களுக்கு அலைகிற மக்களை வீடுகளில் நிறுத்துறது தான் முதல் வேலை. அதை செய்தாலே நாடு 15-20% அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்த முடியும். இப்போதைக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும். இன்னும் நிறையா இருக்குது. நன்றி, வணக்கம்.